Hi friends, வணக்கம். எனக்கு சின்ன குழந்தை இருக்கு இல்லனா நான் வேலையில பிஸி என்னால எக்சர்சைஸ்லாம் பண்றதுக்கு டைமே கிடையாது அப்படினு சொல்றவங்களையும் நம்ம விடுறதா இல்ல. சோ அவங்களையும் எக்சர்சைஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதா நம்ம நோக்கம். அந்த விதத்துல நம்ம சேனல்ல இடையில எக்சர்சைஸ் பண்ண டைம் இல்லையா வாங்க உங்களுக்காக ஒரு 6 minutes ஒரு மினி வொர்க் அவுட் ரொட்டீன் அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம 6 minutes வொர்க் அவுட் தான் பார்க்க போறோம். 6 minutes இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாதுல. சோ உங்களோட செல்ஃப் கேர்க்காக இந்த டைமை கண்டிப்பா உங்களால ஒதுக்க முடியும். ஸோ எப்படி அந்த 6 minutes டிசைன் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் எடுத்திருக்கோம். ஸோ டைமர் வச்சுக்கிட்டிங்கன்னா 45 seconds ஆன் 15 seconds பிரேக். இப்படி 3 எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 3 minutes ஆச்சு. அதையே இன்னொரு செட்டு பண்ணிங்கன்னா 6 minutes ஆச்சு. இந்த மாதிரி டைமர்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ வரிஸ், ஜஸ்ட் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 20 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. அதையே 2 செட் பண்ணிக்கோங்க போதும். சரி ஓகே, இந்த 6 minutes பண்ணிட்டா என்ன எனக்கு 6 பேக் வந்துருமானா அது கிடையாது. 6 minutes பண்ணும்போது இது ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி. அந்த ஒரு 6 minutes பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, உங்கள் ஸ்ட்ரென்த் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் போது அந்த 6 minutes அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கூடி 60 minutes per day கூட நீங்கள் பண்ணுறதுக்கு மென்டலி ரெடி ஆயிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் இது. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 3 எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ண போகிறீங்கன்னா கை ரெண்டையும் இப்படி மேலே வச்சுக்கோங்க. நல்ல ஹை நீ ஜம்ப் 4 to 5 times ஜம்ப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சைட் லஞ்சஸ். எப்படி காலை ஃபிங்கர்ஸ் எல்லாம் டோஸ் எல்லாத்தையும் சைடில் டுவர்ட்ஸ் திருப்பி இருக்கீங்க. நல்ல ஒரு நீ டவுன், இன்னொரு கால் ஃபுல் ஸ்ட்ரெச், சென்டர் அகைன் ஹை நீ ஜம்ப். அடுத்த சைட் போகிறீங்க, அந்த டோஸ் எல்லாம் சைடில் திரும்பி இருக்குது, முட்டு மடங்கி இருக்குது, இன்னொரு கால் ஃபுல் ஸ்ட்ரெச். ஸோ ஜம்ப் பண்ண முடியலன்னா சிம்பிளாக நல்ல ஹை நீயை கை இங்கே வரைக்கும் வச்சு வந்து டச் பண்ணுங்கள். திரும்ப போய் டவுன். எல்லா எக்ஸசைஸ்லேயும் எப்போ சொல்கிறதா ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், டவுன். இதாச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நான் கவுண்ட் பண்ணல, ஜஸ்ட் செஞ்சு மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் 20 counts இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி டைமர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் அகெயின் ஆப்ஸ் டைட். கால் நல்ல ஸ்டான்ஸாக நல்லா வைடாக வச்சுக்கோங்க. சுமோ ஸ்குவாட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. 2 கையும் டவுன், தரையில் போய் டச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வலது கை மேலே அந்த கையை பார்க்கறக்கு ட்ரை பண்ணுறீங்க. நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட். இப்போ வலது கீழே, இடது கை மேலே, நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீ பெண்ட் பண்ணி சுமோ ஸ்குவாட் பண்ணுறோம். அதே நேரத்தில் பட்டு நல்ல கீழே போயிருக்கு. அது அப்படியே ஹோல்டு. இங்கேருந்து சென்டர், லெஃப்ட், சென்டர். இன்னொரு தடவை நேராக வச்சு ஸோ நல்லா கேப் வச்சுருக்கோம். ஆப்ஸ் டைட், டவுன். அதே சுமோ ஸ்குவாட் ஹோல்டில் முட்டு மடங்கியிருக்கு, பட் நல்லா கீழே இருக்குது. இங்கேருந்து லெஃப்ட், சென்டர். அவ்வளோதாங்க. மூணாவது எக்ஸசைஸ் ஸ்குவாட் பண்ணுறக்குள்ளே கேப்பில் வச்சுக்கோங்க. காலை ஷோல்டருக்கு நேராக உள்ளதில் வச்சுட்டு அகெயின் டோஸில் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு பேக் பெண்ட், எவ்வளோ முடியுதோ ஜென்டலாக ஒரு பேக் பெண்ட், அப்படியே ஃபார்வேர்ட் பெண்ட். 2 பிக் டோவையும் பெருவரலையும் பிடிக்கிறோம். உட்காந்துடுறீங்க ஃபுல் ஸ்குவாட்டில். இங்கேருந்து அப்படி எந்திக்கிறீங்க. எந்திக்கும் போது உங்களோட விரலை எடுத்துல அந்த பெருவரலை பிடிச்சிருக்கிறத அப்படியே வச்சுட்டு எந்திக்கிறீங்க. ஸோ தட் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். சைட்லேருந்து ஒரு தடவை பார்க்கலாம். பேக் பெண்ட், ஃபார்வேர்ட் பெண்ட், பிக் டோவை பிடிச்சிக்கோங்க. ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காருங்க. திரும்ப ஸ்குவாட் டு ஸ்டாண்ட் எந்திக்கிற மாதிரி எந்திரிங்க. எந்திக்கும் போது கையை அங்கேயே தான் வச்சுருக்கோம், அந்த கால் விரலை பிடிச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கால் விரலை பிடிச்சா எந்திக்க முடியல, முட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா கையை ஆங்கிள் பக்கத்தில் இங்கே வச்சுக்கோங்க. ஒன் மோர் டைம். பேக் பெண்ட், கை கீழே கொண்டு போயிட்டு டவுன். பெருவரலில் முடியலன்னா ஆங்கிள் பக்கத்தில் பிடிச்சிட்டு நல்லா அப். இந்த முட்டு மடங்காமல் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். பேக் பெண்ட், forward bend, squat to stand. அவ்வளோதாங்க. ஸோ 3 எக்ஸசைஸ், 6 minutes ஒர்க் அவுட் ரொட்டீன். நீங்களும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதலே சொன்ன மாதிரி இதே மாதிரி 6 minute ஒர்க் அவுட்டோட வேறு எக்ஸசைஸை வச்சு ஏற்கனவே கூட பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதையுமே ரெஃபரன்ஸ் எடுத்து அதையும் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வேறு விதமாக டாப்பிக்கில் எக்ஸசைஸ் போடுறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே போனால் எப்படி, ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.